உள்ள எல்லாருடைய வரலாறும் அதுக்குள்ள இருக்காது. ஜெயிச்சவங்களுடைய வரலாறு மட்டும்தான் உலக வரலாறு என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கை சூழலே எப்படி மாறி போச்சு யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் வீடுகள்ல திண்ணை வச்சு கட்டினாங்க. திண்ணை வைத்து வீடு கட்டியவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், நாம நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல திண்ணை கிடையாது, சிசிடிவி வச்சிருக்கோம். பெரும்பாலான வீட்டுல சிசிடிவி வச்சிருக்கோமா? அப்ப அன்னைக்கு திண்ணை கட்டியவர்கள் நம்ம நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு சிசிடிவி மாட்டி இருப்பவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? யாரையும் நம்பாதே என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுக்குள் தமிழன் எங்க இருந்து கிளம்பி எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா? அடுத்த தலைமுறை அது ஏதோ ஒரு கேட்டா ஜென்சியா, அவங்க தலைமுறை வந்து நமக்கு ஜென்சி பாட்டை தவிர வேற என்ன தெரியும்? அவங்க சென்சி தலைமுறையா. கோயிலுக்கு ஒரு அம்மா பையனை கூட்டு போயிட்டு இருக்காங்க, 8 வயசு பையன். மேல கோயிலுடைய மணி இருக்குது, அதை பார்த்துட்டு சொல்றான், இவ்வளவு உயரத்துல பெல் பட்டன் வச்சா எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறான். பிள்ளைங்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கும் பாருங்க. இந்த மொபைல் போனுடைய மோகம் பிள்ளைகளை எங்கேயோ ஒரு மூலையிலே கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் இந்த தலைமை பண்பை பற்றி, ஆளுமையை பற்றி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். நான் கையில எது சிக்கினாலும் அது தன்னுடைய அடிமை என்று யோசிக்காமல் தான் அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். 4 வயசு குழந்தை கல்யாண வீட்டுல சாப்பிட போனோம்னா முன்னாடி மொபைல் வச்சாதான் சாப்பிடுதுங்க. உண்மையா இருந்தா கை தட்டலாம். நீங்க பாத்திருக்கீங்களா? மொபைல் எடுத்து முன்னாடி வச்சு அது பார்த்துக்கிட்டே சாப்பிடும். நீங்க வீட்லயும் அதுதான் செய்யுது. பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம அம்மா இப்ப கையில வச்சிருக்கிற ஒரே ஆயுதம் மொபைல் போன் தான். அன்னைக்கு பிள்ளைங்க சாப்பிடலாம் என்ன பண்ணோம்? இடுப்புல தூக்கி உட்கார வச்சு தெரு முழுக்க சுத்தி காக்கா, குருவி, நாய், பேய் எல்லாத்தையும் காமிச்சோம். அதுக்கு அடுத்து ஒரு தலைமுறை வாசல்லே உட்கார வச்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி இது தாத்தாவுக்கு, இது பாட்டிக்கு, இது அத்தைக்கு, இது மாமாவுக்குன்னு சொல்லி ஏமாத்தி ஊட்டுச்சு. இன்னைக்கு தலைமுறை கஷ்டமே இல்லை. மொபைலை தூக்கி முன்னாடி வை, உருளைக்கிழங்கு செல்ல குட்டின்னு பாட்ட போடு, அது உருண்டு உருண்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும். அது என்ன சாப்பிடுதுன்னே அதுக்கு தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட தலைமுறையை தனித்துவம் மிக்க, தலைமைத்துவம் மிக்க ஒரு மனிதனாக மாற்ற வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. முதல்ல தலைமை பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொன்மொழி அதை அழகா சொல்லுது. தலைமை பண்புனா என்ன தெரியுமா? நம் குரலை உயர்த்தி மற்றவர்களின் குரலை அடக்குவது அல்ல தலைமை பண்பு. நாம் பேச தொடங்கினாலே மற்றவர்களின் குரல் அடங்கிவிட்டது என்றால் அதுதான் தலைமை பண்பு. ஏய் சத்தம் போடாத, ஏய் அமைதியாரு அப்படின்னு சொன்னா அது தலைமை பண்பு கிடையாது. நம்ம வந்து நின்னோம்னா எல்லார் குரலும் அடங்கிடும். அங்கேதான் தலைமை பண்பு இருக்கிறது என்றால் அது உடல் மொழியோடு மன உறுதியோடு சம்பந்தப்பட்டது என்பதை குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நம்ம தலைவர்கள் கிட்டயே இருந்தது. நீங்க எல்லா தலைவர்களையும் நீங்க எடுத்து பாருங்க, எல்லார்ட்டையுமே இப்படி ஒரு தலைமை பண்பு இயல்பாகவே அவர்களிடம் இருந்திருக்கும். இல்லை என்றால் அவர்கள் வளர வளர அந்த பண்பை வளர்த்து கொண்டிருப்பார்கள். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவில் இருக்கிறது. செல்வம் என்பது நம் வாழ்க்கையின் முறைமையில் இருக்கிறது. கஜானால அடுக்கி வைத்திருக்கிற பணத்தில் இல்லை என்பதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மனசுதான் நம்ம ஆளுமையை காட்டி கொடுக்கிறது. பழைய பீர்பால் கதை ஒண்ணு படிச்சேன். பீர்பால் வந்து ரொம்ப அறிவாளி தானே. இவர் வந்து அறிவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு அக்பர் அனுப்பி வைக்கிறார். ஒரு ஓலையை கொடுத்து இது அந்த நாட்டு அரசன்ட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த அரசன் இவர் எப்படியாவது முட்டாளாக்கணும் அப்படின்ட்டு அரசன் ஒரு காவலாளி வேஷம் போட்டுட்டு காவலாளியை அரசன் வேஷம் போட்டு சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டான். பீர்பால் உள்ள போறாரு, எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நிமிடம் எல்லாரையும் பாக்குறான். பார்த்துட்டு நேரா காவலாளி வேஷத்துல இருந்த அரசர்கிட்ட போய் ஓலையை கொடுத்துட்டான். அவர் அசந்துட்டாரு. நான் தான் அரசன்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் வந்த உடனே பார்த்தேன், அரசனா உட்கார்ந்து இருக்கிறவன் நடுங்கிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தான். அவன் இயல்பா இல்ல, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். மத்த அமைச்சர்களை எல்லாம் பார்த்தேன், அவங்க அரசனை பார்க்கவே இல்லை, உங்களையே பயந்து போய் பணிவா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க கம்பீரமா உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்கள் தான் அரசர் என்பதை நான் முடிவு செய்து கொண்டேன். போட்டிருக்கிற தோற்றத்தில் இல்லை ஆளுமை, உள்ளத்தின் எண்ணத்தில் இருக்கிறது ஆளுமை என்பதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது, விலை உயர்ந்த ஷூ போடுறது, காஸ்ட்லியான வாட்ச் போடுறதுதான் நம்ம தோற்றத்துக்கு மதிப்பு கொடுக்கும் என்றால் அது உண்மையான மதிப்பு இல்லை. இது எதுவுமே இல்லாமல் எளிமையான ஒரு மனிதனாக வந்தாலும் இந்த சமூகம் நம்மை வணங்குகிற மாதிரியான செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நம்ம தலைவனாக மாற முடியும். எவ்வளவோ பட்டுச்சேலை கட்டிய பெண்கள் வந்தாலும் கூட அன்னை தெரசாவுக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் வேற யாருக்கும் இல்லை என்றால் அந்த அம்மா என்ன வச்சிருந்தது? நான் வைர நெக்லஸா போட்டிருந்தது, விலை கூடிய பட்டுச்சேலையா கட்டியிருந்தது, ஒண்ணுமே இல்லை, ஆபரணங்களே இல்லை. ஆனால் அற்புதமான அன்பு என்கின்ற ஆளுமை அந்த அம்மாவிடம் இருந்தது. அதனால் எந்த தேசத்திலோ பிறந்த அவர்களை அன்னை தெரசா என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த ஆளுமை தன்மை என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஒரு ஆளுமை திறனுக்கு ரொம்ப அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு எல்லா பெரியவர்களும் சொல்லுகிறார்கள்னா நேரம் தவறாமை, டைம். நம்ம ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம். நம்ம இந்தியாவினுடைய, நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு சராசரி புத்தியே என்ன அப்படின்னா 6 மணிக்கு ஒரு விழா தொடங்கணும்னு போட்டா நம்ம 7 மணிக்கு தான் கிளம்புவோம். ஏன்? நம்மளுக்கே தெரியும் அவங்க 7 மணிக்கு மேலதான் ஆரம்பிப்பாங்க. 5 மணிக்குன்னு போட்டா 6 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. காலையில 9 மணிக்கு கல்யாணம்னா நம்ம 11 மணிக்கு போனா போதும். ஏன்னா மத்தியான சாப்பாடுக்கு சரியா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கோமா?
செய்யலைன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இது நம்மளுடைய பெருமை தானே. எல்லா இடத்துலயுமே விழுப்புரம் கிடையாது, விருதுநகர்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் நம்ம இப்படிதான் இருக்கிறோம். என்ன அர்த்தம்? காலத்தை பற்றிய கவனம் நமக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், காலத்தின் மேல் கவனம் கொண்டவனால் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவனாக மாற முடியும் என்பதை நம்ம வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. இப்ப நடிகர்கள்லயே நம்ம சிறந்த நடிகர் அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்றவர்னா யாருங்க? நடிகர் திலகம், சிவாஜி கணேசன். ஏன் அவர் நடிகர் திலகம்? அவர் நல்லா நடிப்பாரு, திறமையானவர், அது ஒரு பக்கம். ஆனா அவருடைய ரொம்ப முக்கியமான தகுதி என்ன தெரியுமா? டைமிங் தான். காலையில 8 மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னாங்கன்னா 7 மணிக்கு மேக்கப்போட போய் உட்காந்துருப்பார். 7 மணிக்கு ஷூட்டிங் சொன்னா 6 மணிக்கே ஃபுல் மேக்கப்போட போய் உட்காந்துருப்பார். இவரை பார்த்து பயந்தடிச்சுட்டு டைரக்டர், தயாரிப்பாளர்லாம் இவருக்கு பயந்துகிட்டு 1/2 மணி நேரம் முன்னாடி வருவாங்களாம். ஏன் அவரால் மட்டும் அப்படி இருக்க முடிந்தது? அந்த அர்ப்பணிப்பு உணர்வு மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் சிவாஜி கணேசன் என்றால் சிறந்த நடிகர் என்று நம்மை தோற்றமளிக்க வைக்கிறது. என்றால் ஒரு தலைவனுக்குரிய முக்கியமான தகுதி நேரத்தை கவனத்தில் கொள்வது. அதுக்காக நமக்கு நேரத்து மேல முக்கியத்துவம் இல்லைன்னா கிடையாது. எல்லாருமே சரியான நேரத்துக்கு எந்திக்கணும்னு நினைக்கிறோம். அலாரம் வைக்கிறோம். 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். அலாரமும் அடிக்குது. அடிச்ச உடனே அலாரத்தை திருப்பி அடிச்சுட்டு நாம திரும்பி படுத்துக்கிறோம். உண்மையா இல்லையா? அலாரத்தை திருப்பி அடிப்பவர்கள் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். எல்லாம் நம்ம இனம் தான், என் இனமடா நீ அப்படிங்கிற மாதிரி அலாரம் அடிச்ச உடனே அதை ஸ்னூஸுக்கு அடிச்சு விட்டுட்டு திரும்பி படுத்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றது உங்க மனசுல பதிச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி அடிப்பது அலாரத்தை அல்ல, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை என்பதை அவர்கள் ஒவ்வொரு முறை அலாரத்தை திருப்பி அடிக்கும் போதும் இது அலாரத்தை அடிக்கல, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த கட்டிலில் தூங்குவது நீங்கள் அல்ல, உங்களின் வெற்றி தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போய்கொண்டே இருந்தால் வெற்றி நம்மை தள்ளிவிட்டு போய்விடும். நேரம் என்பது ஒரு தலைமைத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது.